ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற சங்கீதம் உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வருகிறது என்று கேள்விப்பட்டு நான் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்றைக்கும் 119ஆம் சங்கீதத்தின் ஒரு பகுதியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். 129ஆம் வசனம் முதல் 136ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் துவங்கும் போது அதன் தலைப்பு பே என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த பே என்ற வார்த்தைக்கு வாய் என்று அர்த்தம். அதாவது வாய் என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வாய் என்றல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்லது வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வசனம் என்பது அதன் பொருள். ஆதியிலே தேவன் இந்த சர்வ பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுது உண்டாக கடவது என்று சொன்னாரே, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்று நாம் படிக்கிறோமே, அந்த வார்த்தையின் பொருள்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய உதடுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எவ்வளவு மேன்மை உள்ளது என்ற அர்த்தத்தை உடைய ஒரு சங்கீதத்தின் பகுதிதான் இது. சரி, நம்முடைய தியானத்திற்காக இந்த 8 வசனங்களை நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகின்றேன். வசனம் 129 130 வரைக்கும் தேவனுடைய வசனத்தின் மேன்மை என்ற ஒரு தலைப்பிட விரும்புகிறேன். 131 135 வரைக்கும் தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சை என்ற ஒரு தலைப்பிட விரும்புகிறேன். கடைசியாக 136வது வசனம் வசனத்தை கைக்கொள்ளாத துன்மார்க்கரை குறித்த பாரம். தேவனுடைய வசனத்தின் மேன்மை, தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சை, வசனத்தை கைக்கொள்ளாத துன்மார்க்கரை குறித்த ஒரு பாரம். சரி, இந்த வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். படிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாயை திறந்து சத்தமாய் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. சங்கீதக்காரன் அருமையாய் தேவனுடைய வசனத்தின் மேன்மையும் அந்த வசனத்தின் மேல் தனக்கு இருக்கிற வாஞ்சையையும் இந்த 8 வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி துவங்குகிறார்? முதல் 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். சாட்சிகள் என்றால் வசனம், தேவனுடைய வார்த்தை என்று பொருள். எப்படி தேவனுடைய வார்த்தை அதிசயமானவைகள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் என்றால், இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் உலகம் எப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நமக்கு சொல்லுகிறது. உலகத்தில் தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்ற மகிமையான காரியங்களை இந்த வேத வசனம்தான் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனுடைய திட்டம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற கிருபை, அவருடைய அனுக்கிரகம், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிறது இந்த ஜீவ வார்த்தைகள் தான். வாழ்வில் நடக்க வேண்டிய பாதை, வாழ்க்கையில் கைக்கொள்ள வேண்டிய கற்பனைகள், எச்சரிப்பான வார்த்தைகள், ஆறுதலின் வசனங்கள், இவைகள் எல்லாம் இந்த வேதத்திற்குள் தான் இருக்கிறது. அதே போல தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு எப்படி மனுவாய் வந்தார், அவர் வந்து எப்படி மீட்பின் திட்டத்தை மனுக்குலத்திற்கு செய்தார், அவர் எப்படி மரித்து உயிரோடு எழுந்தார், எப்படி பரமேறி சென்றார், எப்படி மீண்டும் வருவார், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் எப்படி நித்திய வாழ்வை கொடுப்பார், பரலோக பாக்கியத்தை தருவார், யுகா யுகமான வாழ்வை தன் ஜனத்திற்கு எப்படி அளிப்பார் என்ற செய்தி இந்த வேத புத்தகத்திற்குள் தான் இருக்கிறது. இந்த வேத புத்தகம் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கை கூட கிடையாது. 500 வருடங்களுக்கு முன்பதாக மரித்து போன மகான்களைப் போலவே இயேசுவும் ஒருவராய் கருதப்பட்டிருப்பார். வாழ்க்கையில் நம்பிக்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து மடிந்திருப்பான். எனக்கு அன்பானவர்களே, உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் என்று சங்கீதக்காரன் சும்மாவா சொன்னார்?
எவ்வளவு மகிமையான காரியங்களை இந்த வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். பாவத்திலிருந்து விடுபட வழிகளை இந்த வேதம் தான் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ லக்குகளை இந்த வேதம் தான் நிர்ணயிக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது சாட்சிகள் அதிசயமானவைகள், என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும் என்று. தேவனுடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் மட்டுமல்ல, இன்னும் இந்த சாட்சிகளை குறித்து சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற ஒரு சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 93:5, உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். சங்கீதம் 119:24, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:138, நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையும் ஆனவைகள். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்கிறது பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், அவைகள் உண்மையானவைகள், அவைகள் எனக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறது, அது எனக்கு இன்பமா இருக்கிறது, அது அதிசயமா இருக்கிறது, அவைகள் மகா நீதியும் மகா உண்மையுமானவைகள் என்று பல இடங்களிலே வேதம் தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அதிசயமான இந்த வேதத்தை தான் நாம் படிக்கிறோம். இந்த அதிசயமான வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறவைகளை அறிகிற உங்களைப் போல ஞானம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. ஆகவே இந்த அதிசயமான தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் படிக்க தீர்மானம் செய்யுங்கள். 130ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆண்டவருடைய வசனம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குமா? அதன் பொருள் என்னவென்றால், வசனத்தை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்கள், அறிந்து கொள்ளாதவர்கள் இருளிலே வாழுகிறார்கள். வசனத்தை அறிந்து கொள்கிற மக்கள் அந்த வசனத்தின் வெளிச்சத்தினால் உணர்வுள்ளவர்களாய் மாறி வெளிச்சத்தின் தேசமாகிய பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு வார்த்தையானவர் என்று பெயர். அவர் இந்த பூமியிலே வந்தபோது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வசனம் எப்படி வெளிச்சமாய் இருக்கிறது என்று ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போஸ்தலர் 26:18, அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? பிசாசானவன் இந்த பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது அவன் எல்லா மனிதரையும் தன் பக்கமாய் திருப்பும்படி அவர்களுடைய மனக்கண்களை எல்லாம் குருடாக்கி போட்டானாம். அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டபடினால் அவர்களுக்கு தேவனுடைய பாதையையும் தேவனுடைய வழிகளையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவாதி தேவன் இருளில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வசனத்தை கொடுத்தார். மோசேயின் மூலமாய் வார்த்தையை கொடுத்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் வசனங்களை கொடுத்தார். கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த மகிமையான ஒளி எல்லாருடைய மனக்கண்களையும் திறக்கும்படி வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ரகசியத்தை அறிந்த பவுல் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் நடத்தும்படி அந்த வெளிச்சத்திற்கு, அந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனாய் மாறினாராம். இந்த உலகத்தில் பாருங்கள், மக்கள் பாவத்தை தண்ணீராக பருகுகிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் செய்வது தவறு என்று தெரிவதே இல்லை. கொலை செய்கிறவன் துணிகரமாய் செய்கிறான். கொள்ளை செய்கிற
கொள்ளையடிக்கிறவன் துணிகரமாய் செய்கிறார். மனைவிக்கு துரோகம் செய்கிறவர்கள், கணவருக்கு துரோகம் செய்கிறவர்கள் கொஞ்சம் கூட அதை குறித்த ஒரு வருத்தமும் சலனமும் இன்றி தைரியமாய் பாவம் செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஒரு பாவி ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறாளோ அப்பொழுது அவர்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த இருள் அகலுகிறது. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. உணர்வடைந்தவுடன் ஐயோ நான் ஒரு பாவி, இந்த பாவத்திலிருந்து நான் எழும்ப வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, பைபிள் கால்ஸ் ஊழியத்தில் என்ன செய்கிறோம்? வசனத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். வசனத்தை பிரசங்கிக்க இந்த ஜீவ வார்த்தைகள் ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்குகிறது, அறியாமையை நீக்குகிறது, அவர்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றி தேவனண்டை திருப்புகிறது. நீங்களும் கூட வசனத்தை தொடர்ந்து தியானிப்பதற்கு தீர்மானம் செய்யுங்கள். அனுதினமும் இந்த வேதத்தை தியானியுங்கள். இந்த வசனத்தின் மேன்மை குறித்து முதற் பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவது, வசனத்தின் மேல் தனக்கு இருக்கிற தாகத்தை சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வசனம் 131, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். வசனம்தான் வெளிச்சத்தை தரும், வசனம்தான் நித்திய ஜீவன் என்பதை அறிந்து கொண்ட சங்கீதக்காரன் அந்த வசனத்தின் மேல் தாகமுடையவராய் மாறுகிறார். என் வாயை ஆவென்று திறந்து ஏங்குகிறேன் என்று. பிறந்த சிறு குழந்தை எப்படி பாலுக்காக ஏங்குகிறதோ அதே போல சங்கீதக்காரன் தேவனுடைய வசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியுடையவராய் இருந்து சொல்லுகிறார், என் வாயை ஆவென்று திறக்கிறேன். சங்கீதம் 42 நாம் வாசிக்கிறபடி, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி சங்கீதக்காரனுக்கு வசனத்தின் மேல் தாகம் அதிகம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு வசனத்தின் மேல் தாகம் இருக்கிறதா? இன்றைக்கு அநேகருக்கு வேதத்தை 5 நிமிடம் படிப்பது கடினமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? மனக்கண்கள் திறக்கப்படவில்லை, வசனத்தின் மேல் தாகம் வரவில்லை. ஆகவே வசனத்தை படிப்பதென்றால் அது ஒரு சடங்காச்சாரம் போல் இருக்கிறது. உண்மையாய் இருதயம் மாற்றப்பட்டு வசனத்தை படித்து பாருங்கள். உலகத்தில் அதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. வசனம் அவ்வளவு இன்பமானது. வசனத்தின் மேல் தனக்கு இருக்கிற வாஞ்சையை சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:20, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. சங்கீதம் 119:174, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஏசாயா 26:8-9, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் சங்கீதக்காரனுக்கு இருந்த வாஞ்சையை தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மேல் நான் வாஞ்சியுள்ள மகனாய் மகளாய் மாற வேண்டும். எத்தனையோ காரியங்களை இந்த உலகத்தில் வாஞ்சித்து என் வாழ்நாளை வீணாக்கினேன், இனிமேல் உம்முடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாய் இருப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு அந்த வாஞ்சையை கொடுப்பார். அடுத்து வசனம் 132, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நேசிக்கிற மக்களுக்கு நீர் என்ன தயை செய்வீரோ அதே தயவை எனக்கும் கட்டளையிடும். நான் அதற்கு மேலாகவும் கேட்கவில்லை, அதற்கு கீழாகவும் கேட்கவில்லை. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நீர் நன்மை செய்வீரே, அந்த நன்மைகளை எனக்கும் செய்யும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறார். இது ஒரு அற்புதமான ஜெபம். இதற்கு ஒத்த வசனங்கள் வேதத்தில் இன்னும் சில இடங்களில் இருக்கிறது. உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106:4 வசனம், கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு
உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன நன்மைகளை செய்வீரோ எனக்கும் அதே நன்மையை செய்யும். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவருக்கு ஒரு விதமாய் மற்றவருக்கு வேறு விதமாய் செய்கிற ஆண்டவரும் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் வர தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் செய்வார். சங்கீதக்காரனை போல இந்த ஜெபத்தை நீங்கள் தேவனை நோக்கி செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தையும் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இங்கே வசனம் எவ்வளவு அற்புதமாய் சொல்கிறது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பல நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் ஜெபம் செய்கிறார், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபையின்படியே எனக்கும் இறங்கும். இதை நீங்கள் கூட ஒரு ஜெபமாக தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கலாம். வசனம் 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். சங்கீதக்காரன் ஜெபம் செய்கிறார், ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்கும் பொழுது நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன். இதற்கு எனக்கு உம்முடைய உதவி தேவை என்று ஜெபம் செய்கிறார். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தும். நான் வசனத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், நேசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் நான் அதை கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு உம்முடைய உதவி தேவை என்று சங்கீதக்காரன் ஜெபம் செய்கிறார். ஓரிரு வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 17:5. என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. நீதிமொழிகளை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு வாலிபன், தேவனை நேசிக்கிற ஒரு மகன், மகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் கூட இன்றைக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். என் காலடிகளை நீர் நிலைப்படுத்தும், உம்முடைய வசனத்தில் நிலைப்படுத்தும், நான் உம்முடைய வசனத்தின் வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். வசனம் 134. சங்கீதக்காரன் தன்னை தேவன் பாதுகாக்கும்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வசனம் 134. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், மனுஷர்கள் அவருக்கு இடுக்கம் செய்கிறார்கள். ஆனாலும் அவைகள் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், மனுஷர் செய்யும் இடுக்கண்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும், நான் உம்முடைய கட்டளைகளை கை கொள்வேன். இன்றைக்கு உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கை தடம் புரளுவது எங்கே தெரியுமா? அவர்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது, மனுஷர்கள் விரோதமாய் எழும்பி நிற்கும் பொழுது உடனடியாக தேவனுடைய வார்த்தையை மறந்து விடுவார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே, மனுஷர் செய்யும் இடுக்கண்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன். ஆண்டவரே, இந்த கஷ்டங்களெல்லாம் என் வாழ்க்கையில் வராதபடி என்னை தடுத்து நிறுத்தி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வராதிருந்ததா? வாழ்க்கையே கஷ்டமாய்த்தான் இருந்தது. அவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய வசனத்தை காத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக உயர்த்தியது. வசனத்தின் மேன்மை, வசனத்தின் மேல் வாஞ்சை. கடைசி வசனம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது, வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. வசனம் 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரர் ஏறெடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உம்முடைய அடியேன் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அதாவது, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் என் அருகிலே இரும், உம்முடைய முகம் எப்பொழுதும் எனக்கு அருகிலே இருக்கட்டும், நீர் என்னை விட்டு தூரமாய் போகாதையும், உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி
உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஜெபம் செய்கிறார். நான் இருளில் இருந்தால் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எனக்கு தெரியாது. நீர் உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி எனக்கு வசனத்தை போதிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்திலே வசனத்தை நான் அறிந்து கொள்ளுவேன், வசனத்தின்படி நடப்பேன் என்று ஜெபம் செய்கிறார். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆரோனையும் அவருடைய குமாரனையும் அழைத்து, நீங்கள் இஸ்ரவேல் மேல் சொல்ல வேண்டிய ஆசீர்வாதமாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொன்னாரே. இந்த காக்க கடவர், கிருபையா இருக்க கடவர், சமாதானத்தை கட்டளையிட கடவர், இவைகளெல்லாம் எப்பொழுது நடக்கும் தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் எல்லாம் அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்மேல் படும் பொழுது, அந்த வெளிச்சத்தில் வசனத்தை தெளிவாய் காணும் பொழுது, அந்த வசனத்தின் வெளிச்சம்தான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஜெபம் செய்யுங்கள், உடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று. கடைசியாக சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறார். வாசிக்க விரும்புகிறேன். 136. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. உமது வேதத்தை மனிதர்கள் காத்து நடக்காதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு இது சங்கீதக்காரனுக்கு ஆத்துமாக்கள் மேல் இருந்த ஒரு பாரத்தை சொல்லுகிறது. ஐயோ, இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை தேவனை கனம் பண்ணாது இருக்கிறதே, இவர்கள் தேவனை கனம் பண்ணாமல் வாழுகிறார்களே, வசனத்தை நேசிக்காமல் வாழுகிறார்களே என்று அந்த ஆத்துமாக்கள் மேல் அல்லது அந்த துன்மார்க்கர் மேல் ஆதங்கப்படுகிறார். இப்படிப்பட்ட பாரம் வேதத்தில் பல பரிசுத்தவான்களுக்கும் இருந்தது. மக்கள் தேவனை நேசிக்காததினால், மக்கள் தேவனை வெறுக்கிறதினால், ஜனங்கள் தேவனை தேடாத போது பரிசுத்தவான்கள் எல்லாரும் இப்படித்தான் கதறி அழுதார்கள். ஒரு சில வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. வசனம் 3, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுல் சொல்லுகிறார், எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. ஏன் தெரியுமா? மாம்சத்தின்படி என் ஜனங்கள் தேவனை அறியவில்லை, தேவனுடைய குமாரனை அறியவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. எப்படி சங்கீதக்காரன் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடியதோ அதே போல பவுலின் கண்களிலும் இருந்து, அவருடைய இருதயத்திலிருந்து நீர்த்தாரைகள் ஓடியது. தீர்க்கதரிசியாகிய எரேமியா சில இடங்களிலே இப்படி சொல்லியிருக்கிறார். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 வசனம், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றும் ஆனால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியா 14:17, என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனமாகிய குமாரத்தியாகி கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். எரேமியா 13:17, நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். லூக்கா 19:41, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இரட்சகர் இயேசு கூறிய வார்த்தைகள். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? இஸ்ரவேல் என்னும் குமாரத்தி பூமியில் வந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை அறியவில்லை. ஆகவே கிறிஸ்து இயேசு கூட கண்ணீர் விட்டு அழுதார். எரேமியா கண்ணீர் விட்டு அழுகிறார். சங்கீதக்காரன் கண்ணீர் விட்டு அழுகிறார். பவுல் கண்ணீர் விட்டு அழுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கூட ஆண்டவரிடத்தில் ஒரு ஆத்தும பாரத்தை கேளுங்கள். என் குடும்பம் இன்னும் உம்மை அறியவில்லை ஆண்டவரே, என் உறவினர்கள் உம்மை அறியவில்லை, என் பெற்றோர்கள், என் பிள்ளைகள், என் குடும்பத்தார் உம்மை அறியவில்லை, என் பட்டணத்தார் தேசத்தார் உம்மை அறியவில்லை, எனக்கு ஒரு பாரமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள இருதயத்தை கொடுப்பார். வசனத்தின் மேன்மை. வசனம் 129, 130. வசனத்தின் மேல் சங்கீதக்காரனின் வாஞ்சை. வசனம் 131 135. கடைசியாக வசனத்தை கை கொள்ளாத துன்மார்க்கரை குறித்த பாரம். வசனம் 136. இன்றைக்கு தியானித்த இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன்.
பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, இந்த ஜீவ வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய முகத்தை உம்முடைய அடியான் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்தது போல உம்முடைய அடியாள் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். வசனத்தை தியானிக்க ஒரு வாஞ்சை அவர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா, பாரம் உண்டாகட்டும். கர்த்தர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து இதை போன்ற சங்கீதங்களை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். பைபிள் கால்ஸ் யூடியூபிலே சங்கீதங்களில் 119 சங்கீதங்கள் பதிவிட்டிருக்கிறோம். அதே போல ஜெயராணி ஆண்ட்ரூ என்ற சேனலில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பதிவிட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you.